ஹாய் ஆல், இன்னைக்கு மிரர் வச்சு ஒரு பேங்கில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தா கட்டர், பிளேயர், மிரர், அப்புறம் ஆல்ரெடி ரேப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பேங்கிள், அதுக்கு 2 ஸ்மால் ஜும்கா. ஏன்னா இப்போ லேயர்டு ஜும்காவில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த பேங்கிள் ரேப் பண்ணும்போதே நம்ம ஆல்ரெடி ரிங் வச்சுட்டோம், ஸோ தட் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. அப்புறம் கோல்டன் பீட்ஸ், ஸ்டோன் செயின் வந்து கோல்டன் கலரில், பின்ஸ், ஜும்காவும் நான் ஆல்ரெடி ரேப் பண்ணியிருக்கேன். நம்ம சிங்கிள் ஹேங்கிங் தான் பார்த்தோம். இப்போ டபுள் ஹேங்கிங் எப்படி பண்ணுறது, மிரர் ஒர்க் வச்சு எப்படி எல்லா லேயர்லையும் ஹைலைட்டடாக காட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேங்கிளில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லையும் க்ளூ அப்ளை பண்ணலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மிட் பாயிண்ட்லையும் க்ளூ அப்ளை பண்ணலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில், அகைன் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இதே மாதிரி ஆப்போசிட் சைடு ரிப்பீட் பண்ண போறோம். அதாவது 8 பொசிஷன்ஸ் ஃபார்ம் பண்றோம். அந்த 8 பொசிஷன்ஸ்லயும் மிரர் ஒட்ட போறோம். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி 8 பொசிஷன் ஸ்பிளிட் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ சேம் அதுல மிரர் ஒட்ட போறோம். எயிட் பொசிஷன்ஸ்லயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்போ எல்லாத்துலயும் மிரர் ஒட்டிடலாம். மிரரை ஸ்கொயர் மிரரா இருந்தாலும் நம்ம அதை டைமண்ட் ஷேப்ல ஒட்டலாம். ஸோ தட் ரொம்ப ஹைலைட்டடா தெரியும். ஸோ தட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். எயிட் சைட்ஸ்லயும் ஒட்டிட்டோம். இப்போ அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் விட்டுறலாம். இப்போ இந்த பேஸ் ஜும்கால டாப் வியூல இருந்து நம்ம பார்த்து ஒரு 3 பாயிண்ட் வச்சிடலாம். 3 பாயிண்ட்ல க்ளூ. ஏன்னா அந்த 3 இடத்துலயும் நம்ம ஸ்டோன் ஒட்ட போறோம். நம்ம ப்ரீவியஸா பார்த்த டைப் வந்து டபுள் கலர்ல ரேப் பண்ணிருக்கிறனால ஈஸியா இருந்தது. ஓகே, 4 இடத்துல வைக்கணும், லைட் கலர்ஸ் எல்லாம் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இது சிங்கிள் கலர்ல ரேப் பண்ணிருக்கோம் அண்ட் இது ஸ்மால் ஜும்கா கூட. ஸோ 4 இடத்துல வச்சா ரொம்ப கச்ச கச்சன்னு ஆயிடும். அதனால 3 இடத்துல மட்டும் மிரர் வைக்கிறோம். க்ளூ அப்ளை பண்ண இடத்துலயே இப்போ மிரர் ஒட்டிடலாம். இது இப்போ கொஞ்சம் ட்ரை ஆக லேட் ஆகும். கொஞ்சம் டைம் கொடுத்துடலாம். மீன்வைல் நம்ம ஸ்டோன் செயின்ல இருந்து 2 பீசஸ் ஒரு செட்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
சேம் எப்படி மற்ற பேங்கிள்ஸ்ல நம்ம வந்து அந்த மிரரை சுத்தி நம்ம இந்த ஸ்டோன் ஒட்டினோமோ அதே மாதிரி இப்போ இந்த மிரரை சுத்தி டூ பீசஸ்ல இருக்கக்கூடிய இந்த கோல்டன் ஸ்டோன் செயின்ல இருந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பீசஸ். ஸோ இந்த பீசஸை நம்ம ஒட்டுறோம். கட்டர் அண்ட் நெயில்ஸ் யூஸ் பண்ணி அதை கரெக்டாக பொசிஷனிங் பண்ணிடலாம். ஸோ 4 சைடும் இதை நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். எப்படி ஒரு மிரர் சுற்றி நம்ம 4 சைடும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம 8 மிரர்ஸையும் சுற்றி பண்ணலாம். இப்போ இது ட்ரை ஆகட்டும். சேம் எப்படி மிரரை சுத்தி 4 சைட்லயும் ஒட்டணுமோ அதே மாதிரி இந்த ஜும்கால இருக்கிற மிரரை சுத்தியும் 4 சைடும் அந்த ஸ்டோன்ஸை ஓட்டலாம். நம்ம செகண்ட் டைப்ல வந்து ஹேங்கிங்ல பார்டர்லாம் கொடுத்துருந்தோம். இது ஸ்மால் ஜும்கால டபுள் லேயர் ட்ரை பண்றதுனால நான் இங்க பார்டர் கொடுக்கல, ஏன்னா ரொம்ப கிளம்ஸி ஆயிடுங்கிறனால. இப்ப மிரரை சுத்தி டூ பீசஸ், ஒரு சைட் 2 ஸ்டோன் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம்.
2 ஜும்காலையும் பண்ணிடலாம். ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ ட்ரை ஆகட்டும். இப்போ ட்ரை ஆயிடுச்சு. நம்ம ஹேங் பண்ணிடலாம். பின் எடுத்துட்டு அதில் ஒரு கோல்டன் பீட் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இந்த ஜும்கா போட்டுடலாம். அகைன் அதுக்கு மேலே ஒரு கோல்டன் பீட். அந்த எக்ஸஸை கட் பண்ணிட்டு பேலன்ஸா இருக்கக்கூடிய அந்த கொஞ்சோண்டு கம்பியை இப்போ மடக்கி விடணும். ஆனா க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அது லைட்டா மடக்கி விட்டுட்டு அதுல இந்த ஹோல், இந்த பின்ல இருக்கக்கூடிய பாட்டம் ஹோல்ல மாட்டிட்டு அப்புறம் அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்பதான் நம்மளால டபுள் லேயர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்டே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, லைட்டாக ஓப்பன்லேயே இருக்கணும். இன்னொரு பின்னுடைய பாட்டம்ல இருக்கிற ஹோல்ல அதில் மாட்டிட்டு இப்போ டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு லேயர் ரெடி. சேம் ப்ரொசீஜர் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணுமோ அதே மாதிரி கோல்டன் பீட் போட்டுட்டு ஜும்கா போட்டுட்டு கோல்டன் பீட் ஜும்கா அகைன் ஒரு கோல்டன் பீட் போட்டுட்டு எக்ஸஸ்லாம் கட் பண்ணி சேம் ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணிடலாம். இங்கேயே எக்ஸஸை கட் பண்ணிட்டு மிச்சத்தை மடக்கி விடணும். ஆனா லாக் பண்ணக்கூடாது. லாக் பண்றதுக்கு முன்னாடி பேங்கிள் இருக்கு இல்லையா ரிங், நம்ம ஆல்ரெடி ரேப் பண்ணும் போதே வச்சிருந்தோம்ல ரிங், அந்த ரிங்கை வந்து அதுக்குள்ள விட்டுட்டு அப்படியே லாக் பண்ணிடணும். ஸோ அப்படி லாக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பேங்கிள் ரெடி. டபுள் லேயர் ஜும்கா மிரர் ஒர்க் வச்சு இப்படிதான் இருக்கும். பயங்கர அட்ராக்டிவா இருக்கும் இந்த டிசைன். ஏன்னா நம்ம ஸ்டோனும் யூஸ் பண்றோம், மிரரும் யூஸ் பண்றோம், டபுள் லேயரும் வச்சிருக்கோங்கிறனால இது சூப்பர் அட்ராக்டிவா இருக்கு. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி 3 பேங்கிள்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதோடைய டோட்டல் அவுட்புட் லுக் இப்படிதான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு டிசைனை இன்னொரு பேங்கிள், ஒரு பிங்க் கலர் பேங்கிளில் ட்ரை பண்ணும்போது இப்படி தான் அவுட்புட் கிடைச்சது. அதே மாதிரி தான் இந்த ஃபுல் மிரர் இருக்கும். இது ஃபுல்லாக நான் ஒயிட் சில்வர் ஸ்டோன் வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஒர்க். அந்த நம்ம பொசிஷன் பார்த்து பிளேஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, ஸோ சேம் அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன்.